வணக்கம் அன்பர்களே, நான் ஜோதிடர் வீரா. இந்த நாள் அன்பும் பாசமும் நிறைந்த மகிழ்வான மனநிலையோடும் நிறங்கள் மாறாத நல்ல நினைவுகளோடும் நவ கிரகங்களின் நல் ஆசையோடும் உங்களது குல தெய்வத்தின் அருளாசையோடும் ஒளிமயமான நல்ல காலம் உங்களுக்கு அமைய வேண்டுமென மனமாற வாழ்த்துகிறேன். இன்றைய தினம் சோபகிருது வருடம் பங்குனி மாதம் 8வது நல்ல நாள். ஆங்கிலத்திற்கு மார்ச் மாதம் 21ஆம் தேதி 2024வது வருடம். இன்று வியாழன்கிழமை. இன்றைய கிழமையுடைய கிரகம் குரு. இன்றைய தினத்தை அதிகாரம் செய்து ஆதிக்கம் செய்து வழிநடத்தக்கூடிய அனைத்து வகையான சக்திகளும் குரு பகவானின் கையில் இருக்கிறது. அதனால் குரு பகவானின் அதி தேவதையாக நாம் அனைவரும் வணங்கி வழிபடக்கூடிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி. இன்றைய தினம் தட்சிணாமூர்த்தி தெய்வத்தை நாம் அனைவரும் வணங்கி வழிபாடு செய்வதென்பது அந்த மகா சக்தியிடமிருந்து அனைத்து வகையான நற்பலன்களையும் நாம் பெற்றுக்கொள்வதற்கு உதவியாக இருக்கும். இன்றைய தினத்துடைய நட்சத்திரம் ஆயிலியம் நட்சத்திரம். கடகராசியில் இருக்கக்கூடிய புதனின் ஆயிலியம் நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்கிறார். நாளை அதிகாலை 1:26 வரை ஆயிலியம் நட்சத்திரம் நடைமுறையில் இருக்கிறது. அதற்கு அடுத்து கேதுவுடைய மக நட்சத்திரம், சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய கேதுவுடைய மக நட்சத்திரம் நடைமுறைக்கு வர இருக்கிறது. அதாவது நாளை அதிகாலை 1:26 சந்திரன் நட்சத்திரமும் ராசியும் மாறி பலன்கள் கொடுக்க இருக்கிறார். இன்றைய தினத்துடைய திதி அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய சுக்லபட்ச திதியாக இருக்கக்கூடிய 12வது திதி துவாதசி திதி இன்றைய தினம் முழுவதுமே இருக்கிறது. இன்றைய தினத்துடைய நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரையும், இன்றைய தினத்துடைய ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை நடைமுறையில் இருக்கிறது. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரையும், குளிகை 9 மணி முதல் 10:30 வரை நடைமுறையில் இருக்கும். அன்பர்களே, இன்றைய தினத்துடைய சந்திராஷ்டம ராசி தனுசு ராசியாக இருக்கிறது. சந்திராஷ்டம நட்சத்திரம் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரனின் புராட நட்சத்திரம். அன்பர்களே, இன்றைய தினம் சந்திரன் கடக ராசியில் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பயணம் செய்து நம் அனைவரையும் 12 ராசிக்கார அன்பர்களையும் இயக்க இருக்கிறார். இந்த இயக்கத்திலிருந்து எந்த வகையான பலன்கள் நம் அனைவருக்கும் கிடைக்கப் போகிறது என்பதை விரிவாக பார்ப்போம். மேசம் ராசி அன்பர்களே, 4வது வீடாகிய கடக ராசியில் சந்திரன் பயணம் செல்லும் பொழுது உங்களை துரத்தி வரக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தையுமே உங்களுக்கு இருக்கக்கூடிய திடமான மனதோடு அனைத்து பிரச்சனைகளையும் தூசு போல தட்டிவிட்டு உங்களது கடமைகளை செய்து கடந்து போக வேண்டிய சிறந்த நாளாக, நல்ல நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைய இருக்கிறது. உங்களது தாய் வீட்டின் பலனாக இன்றைய தினத்தின் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாக இருக்கிறது. அன்பர்களே, உங்களுக்கு இன்றைய தினத்தின் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாக இருக்கின்ற காரணத்தால் உங்களுடைய இதயத்தில் மன கவலைகள் எதுவுமே இல்லாமல் அனைத்து கவலைகளும் துயரங்களும் துன்பங்களும் துடைத்து எரியப்பட்டு இன்றைய தினம் என்பது சந்தோஷமான நாளாக உங்களை கடந்து செல்ல இருக்கிறது. உங்களுடைய இன்றைய தினத்தின் வருமானம் என பார்க்கும் பொழுது வீட்டு வாடகை அல்லது நீங்கள் சேமிப்பு செய்திருக்கக்கூடிய முதலீடு இது போன்ற வகையில் பணவரவை இன்றைய தினம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ரிஷபம் ராசி அன்பர்களே, சகோதரஸ்தானம் அதாவது இளைய சகோதரஸ்தானத்தின் பலன்கள் உங்களை நோக்கி இன்றைய தினம் வரும். அதாவது 3ஆம் இடமாகிய கடக ராசியில் சந்திரன் பயணம் செய்து கொண்டிருப்பது என்பது உங்களது இளைய சகோதரர்கள் இளைய சகோதரிகள் வகையில் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் கிடைக்கக்கூடிய சிறந்த லாபகரமான நாளாக அமைய இருக்கிறது. அன்பர்களே, உங்கள் வீட்டின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன், ரிஷபராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுக்கு தொழில் ஸ்தானமாக அமைந்து இருக்கக்கூடிய கும்ப ராசியில் அமர்ந்து தொழில்துறை வகையில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தொழில் அதிபர்களுக்கு உங்களது தொழில் ரீதியாக உற்பத்தியை பெருக்குவதற்கு புதிய வகையான யுக்திகளை கொண்டு வந்து தர இருக்கிறார் உங்கள் வீட்டின் அதிபதி. அன்பர்களே, 3வது வீடு நடைமுறையில் இருக்கின்ற இன்றைய தினம் என்பது கம்ப்யூட்டர் துறை சார்ந்து தொழில் வேலை அமைந்து இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு அனுகூலமான நாளாக, பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமைந்திருக்கிறது. மிதுனம் ராசி அன்பர்களே, வாக்குஸ்தானத்தின் பலன்கள் கடகராசியின் மூலம் உங்களுக்கு வர இருக்கிறது.
வாக்குஸ்தானம் மட்டுமல்ல, உங்களுக்கு பணவரவை தரக்கூடிய வீடாகவும் கடகராசி அமைகிறது. அதனால் இன்றைய தினத்தின் பணவரவு என்பது மிகவும் சிறப்பாக்கி தரக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. இன்றைய தினத்தின் பணவரவுகள் உங்களுக்கு தாராளமாக இருக்கப் போகின்ற காரணத்தால் உங்களது குடும்பத்தில் உள்ள கடன் பிரச்சனைகள் அனைத்துமே படிப்படியாக குறையப் போகின்ற அமைப்பாக இருக்கும். அன்பர்களே, 2ஆம் இடத்தில் சந்திரன் சென்று கொண்டு இருந்து உங்களுக்கு எந்த வகையான பலன்கள் கொடுக்க இருக்கிறார் என பார்க்கும் பொழுது, நீங்கள் எதிலுமே சிக்கனமாக இருந்து உங்களுடைய குடும்பத்தை வலிமையான பாதைக்கு அழைத்து செல்வதற்கு நல்வழிகளை காட்டக்கூடிய அமைப்பாக சந்திரன் இருக்கிறார். அன்பர்களே, உங்கள் வீட்டின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் மிதுன ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய, மிதுன ராசியை இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் 10ஆம் இடத்தில் உங்களுக்கு தொழில் ஸ்தானமாக இருக்கக்கூடிய மீன ராசியில் அமர்ந்து வேலை தொழில் வகையில் உங்களுக்கு உயர்வுகளை கொடுக்க இருக்கிறார். எந்த வகையில் உயர்வுகளை கொடுக்க இருக்கிறார்? உங்கள் ஊதியம் சம்பந்தமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஊதிய உயர்வுகளை தக்க சமயத்தில் கிடைப்பதற்கு பெரும் உதவியாக இருக்கப் போகிறார். இதன் காரணமாக நீங்கள் வேலை ரீதியாக முன்னேற்றமான நிலையை அடையப் போகிறீர்கள். கடகம் ராசி அன்பர்களே, ஜென்மஸ்தானம் என சொல்லக்கூடிய வீடு உங்கள் வீடு. உங்கள் வீட்டையே நீங்கள் ஜென்மஸ்தானம் என அழைக்கலாம். உங்கள் வீட்டில் புதனின் நட்சத்திரமாக இருக்கக்கூடிய ஆயிலியம் நட்சத்திரத்தில் உங்கள் வீட்டின் அதிபதியே சென்று கொண்டிருக்கிறார். உங்கள் வீட்டின் அதிபதி உங்கள் வீட்டில் சென்று உங்களது ஆயுளை சிறப்பாக்கி தர இருக்கிறார். உங்களது ஆரோக்கியத்தை இருமடங்காக சிறப்பாக்கி தர இருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் உங்களுடைய மன சந்தோஷத்தையும் சிறப்பாக்கி தரக்கூடிய அமைப்பில் நல்ல வகையில் உங்களை வழிநடத்த இருக்கிறார். உங்களுடைய தொழில் ஸ்தானமாக இருக்கக்கூடிய மேச ராசியில் குரு பகவான் அமர்ந்து இருக்கிறார். தொழில் வகையில் இயல் இசை நாடகம் துறை சார்ந்து வேலை தொழில் அமைந்து இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கடகராசியை சேர்ந்த கலைஞர்களுக்கு புதிய வகையான வாய்ப்புகளை கொண்டு வந்து தர இருக்கிறார் குரு பகவான். அது மட்டுமல்லாமல் சினிமா துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் நல்ல வகையில் அவர்கள் முன்னேற்றம் அடைவதற்கு நல்வழி காட்ட இருக்கிறார் குரு பகவான். சிம்மம் ராசி அன்பர்களே, ரகசிய ஸ்தானம் என சொல்லக்கூடிய வீடு கடக ராசி. கடக ராசியின் பலன்கள் இன்றைய தினம் உங்களது குடும்பத்தில் சுபகாரியங்கள் கைகூடி உங்கள் இல்லத்தில் மகிழ்ச்சி கொண்டு வந்து தரக்கூடிய அமைப்பாக இருக்கப் போகிறது. அதோடு மட்டுமல்லாமல் நீங்கள் ஈடுபடக்கூடிய நற்செயல்களுக்கு உங்களது உறவினர்களும் நண்பர்களும் உற்றார்களும் பெரும் உதவியாக இருந்து அந்த நற்செயல்கள் நல்லபடியாக நடந்து முடிவதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். 12 கூடிய அதிபதி 12ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். உங்களுக்கு கடக ராசியில் இருந்து வெளிநாடு வெளி மாநிலம் தொடர்பான செயல்பாடுகளுக்கு பலன்கள் வழங்கி கொண்டிருக்கிறார் சந்திரன். அதாவது வெளிநாடு மற்றும் வெளி மாநிலங்களுக்கு சென்று பணிபுரிய விரும்பக்கூடிய சிம்ம ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு உங்களுடைய விருப்பங்கள் அனைத்தையும் நிறைவேறுவதற்கு சந்திரன் உறுதுணையாக இருக்கப் போகிறார். தொழில் வியாபாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய சிம்ம ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் சிறப்பான தினமாக இருக்கும். அதாவது உங்கள் தொழிலில் இதுவரை இருந்து வந்த போட்டிகளும் பொறாமைகளும் குறையக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக உங்கள் தொழிலில் நீங்கள் ஏற்றம் பெற்று மிக உயர்ந்த நிலையை அடைய இருக்கிறீர்கள் என்பதை இன்றைய தினம் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறது. கன்னிராசி அன்பர்களே, லாபஸ்தானம் என சொல்லக்கூடிய வீடு கடக ராசி. உங்களுக்கு லாபங்கள் கிடைக்க வேண்டுமென்றால் அந்த லாபங்கள் அனைத்துமே சந்திரனின் அதிபதியாக இருக்கக்கூடிய வீடு கடக ராசி. அந்த வீட்டிலிருந்து தான் உங்களுக்கு அனைத்தும் வர இருக்கிறது. அதன் நற்பலனாக இன்றைய தினம் சந்திரன் தனது சொந்த வீட்டிலேயே பயணம் செய்வதென்பது உங்களுக்கு மிகவும் சிறப்பை தரக்கூடிய நல்ல அமைப்பாக இருக்கிறது. பொதுவாக உங்களது பரம்பரை சொத்துக்களாக இருக்கக்கூடிய உங்களுடைய அப்பா, உங்களுடைய தாத்தா இவர்கள் சேர்த்து வைத்த சொத்துக்களை மீட்பது தொடர்பாக நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து செயல்பாடுகளிலும் அனைத்து முயற்சிகளிலும் சிறப்பை தரக்கூடிய நல்ல தினமாக இன்றைய தினம் இருக்கும். அன்பர்களே, உங்கள் வீட்டின் அதிபதி புதன், கன்னி ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் காலச்சக்கரத்திற்கு 6ஆம் இடமாகி இருக்கக்கூடிய கன்னி ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் 7ஆம் இடத்தில் அமர்ந்து மீன ராசியில் அமர்ந்து உங்களுக்கு சம பார்வையை அளிக்கிறார்.
சப்த வீட்டிலிருந்து உங்களுக்கு நேரான பார்வையை கொடுத்து உயர்கல்வி பயின்று வரக்கூடிய, கல்லூரியில் பயின்று வரக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்க இருக்கிறார். அதாவது நீங்கள் கல்வியில் முழு ஈடுபாட்டோடு கவனத்தை செலுத்தி சிறந்த நிலை உயர்வதற்கு, அதிக அளவில் மதிப்பெண்கள் பெறுவதற்கு சரஸ்வதியின் ஆசியை கொண்டு வந்து தரக்கூடிய சிறந்த நாளாக இன்றைய தினத்தை அமைத்து தருகிறார். அன்பர்களே, 11ஆம் இடத்தில் சந்திரன் சென்று கொண்டிருப்பது என்பது சொந்த தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய கன்னி ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு உங்களுடைய வியாபார சூழ்நிலை என்பது உங்களுக்கு மிகவும் சாதகமாக மாறக்கூடிய நிலை உருவாகி கொண்டு வந்திருக்கிறது. இது போன்ற சாதகமான நிலை உங்களுக்கு வந்து உங்களது தொழிலில் லாபத்தையும் உங்களது தொழிலில் நற்பெயரையும் வாங்கித் தரக்கூடிய அளவிற்கு உங்களை சந்திரன் உயர்த்த இருக்கிறார். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுக்கு தொழில் ஸ்தானமாக இருக்கக்கூடிய கடக ராசி, துலாம் ராசியில் பிறந்த அன்பர்கள் அனைவருக்கும் தொழில் சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கு கடக ராசி என்பது உங்களுக்கு சிறப்பாக இருக்க வேண்டும். அந்த கடக ராசியில் இன்றைய தினம் சந்திரன் பயணம் செய்வது என்பது உங்களது தொழில் ரீதியாக இதுவரை இருந்து வந்த மந்தமான நிலைப்பாடுகள், அதாவது தொழில் செய்து கொண்டிருக்கிறீர்கள், அதில் வாடிக்கையாளர்கள் வருகை என்பது மிகவும் குறைவாக இருக்கிறது. மேலும் வேலையாட்களின் திறன் குறைவாக இருக்கிறது, வருமானம் குறைவாக இருக்கிறது. இது போன்ற மந்தமான நிலைப்பாடு இருப்பதன் காரணமாக நீங்கள் கவலை கொண்டு இருந்து வருவீர்கள். இது போன்ற மந்தமான நிலைப்பாடுகள் அனைத்தையும் சந்திரன் நிலைமாற்றி உங்கள் தொழிலில் உங்களுக்கு லாபத்தையும் உங்களது லட்சியத்தில் நீங்கள் அடைய வேண்டிய இலக்கையும் அடைவதற்கு பெரும் உதவியாக சந்திரன் இருக்கப் போகிறார். அன்பர்களே, உங்கள் வீட்டின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன், துலாம் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ரிஷப ராசிக்கும் அதிபதியாக இருக்கிறார். அன்பர்களே, சுக்கிரன் 5ஆம் இடத்தில் அமர்ந்து கும்ப ராசியில் அமர்ந்து 5ஆம் இட தொழிலாக இருக்கக்கூடிய ரியல் எஸ்டேட், அது தொடர்பாக வேலை தொழில் அமைந்திருக்கக்கூடிய ஏஜெண்டுகளுக்கு கமிஷன் வகையில் உங்களது உழைப்பிற்கு ஏற்ற சிறந்த வருமானத்தை கொண்டு வந்து தர இருக்கிறார் உங்கள் வீட்டின் அதிபதியாக இருக்கிற சுக்கிரன். விருச்சிகம் ராசி அன்பர்களே, புண்ணிய ஸ்தானத்தின் பலன்களை நீங்கள் இன்றைய தினம் பெற இருக்கிறீர்கள். கடக ராசி என்பது உங்களுக்கு புண்ணிய ஸ்தானமாக அமைகிறது. உங்கள் தந்தை செய்த புண்ணியங்கள் அனைத்துமே கடக ராசியில் இருந்து விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வருகிறது. புண்ணிய ஸ்தானத்தில் என்னென்ன பலன்கள் உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது, அதாவது கடக ராசியின் நிலை பொறுத்து உங்களுக்கு 2வது திருமணம், மேலும் வெளிநாட்டு வாழ்க்கை, உயர்கல்வி நிலை, இவை அனைத்துமே விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கடக ராசியின் உள்ளே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் சந்திரன் கடக ராசியில் செல்வது என்பது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு முதல் திருமணம் திருப்திகரமாக இல்லாமல் வம்பு வழக்குகள், மனக்கசப்புகள், இது போன்ற காரணங்களால் முதல் திருமணம் முடிவுக்கு வந்து 2வது திருமணத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கக்கூடிய விருச்சிக ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய 2வது திருமணம் தொடர்பான முயற்சிகளுக்கு நல்ல பலன்களை கடகராசியிலிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அன்பர்களே, உங்கள் வீட்டின் அதிபதி செவ்வாய் 3ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். அதாவது கும்ப ராசியில் விருச்சிக ராசியின் அதிபதி அமர்ந்து உங்களுக்கு 3வது வீட்டின் நற்பலன்களை தர இருக்கிறார். அதாவது பள்ளி கல்லூரியில் பயின்று வரக்கூடிய மாணவர்களுக்கு நீங்கள் அரசு வழியில் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உதவிகள் கிடைப்பதற்கான வழிவகைகளை செவ்வாய் செய்ய இருக்கிறார். அதற்கான முயற்சிகளை நீங்கள் தொடங்க வேண்டும் என்பதை இன்றைய தினம் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறது. அது மட்டுமல்லாமல் 3ஆம் இடம் என்பது குறுகிய தூர பயணங்களை குறிக்கக்கூடியது. கல்விக்காக மாணவ மாணவியர்கள் இன்றைய தினம் பயணம் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் வந்து சேரும் என்றும் எதிர்பார்க்கலாம். அன்பர்களே, 9ஆம் இடத்தில் சந்திரன் செல்வது என்பது உடல் ஆரோக்கியத்திற்கு சிறப்பை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதாவது நீண்ட நாட்களாக விருச்சிக ராசி அன்பர்கள் ஏதாவது ஒரு வகையில் உடலின் ஆரோக்கிய நிலை பாதிக்கப்பட்டு மருத்துவ சிகிச்சை மேற்கொண்டு வருவீர்கள். அதுபோல மருத்துவ சிகிச்சை மேற்கொண்டு வந்து கொண்டிருக்கக்கூடிய ஜாதகக்காரர்களுக்கு உங்களது ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றத்தை கொண்டு வந்து தரக்கூடிய அமைப்பாக சந்திரன் 9ஆம் இடத்தில் சென்று கொண்டிருக்கிறார். தனுசு ராசி அன்பர்களே, கடக ராசி என்பது உங்களுக்கு 8வது வீடாக அமைகிறது. உங்கள் வீட்டிலிருந்து எண்ணி பார்க்கும் பொழுது 8ஆம் இடத்தில் கடகராசி இருக்கிறது. அந்த கடகராசியில் புதனின் நட்சத்திரமாக இருக்கக்கூடிய ஆயில்யம் நட்சத்திரத்தில் சந்திரன், கடகராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் தனது வீட்டிலேயே பயணம் செய்கிறார்.
இந்த பயணம் என்பது தனுசு ராசி அன்பர்களுக்கு பொதுவாக நன்மைகள் தராது என்பது பொதுவாக கருத்தாக இருக்கும். உங்களது ஜாதகத்தை முழுமையாக ஆய்வு செய்து பார்த்தால் மட்டுமே தனுசு ராசி அன்பர்களுக்கு கடக ராசியில் இன்றைய தினம் செல்லக்கூடிய சந்திரன் எந்த வகையான பலன்கள் கொடுப்பார் என்று உறுதியாக சொல்ல முடியும். அன்பர்களே, இன்றைய தினம் இங்கு நான் சொல்லக்கூடிய அனைத்து பலன்களுமே பொதுவான பலன்கள். அன்பர்களே, 8வது வீடு என்பது எதிர்பாராத வகையில் ஏதோ ஒரு வகையில் நன்மைகளையோ ஏதோ ஒரு வகையில் தீமைகளையோ கொடுக்கக்கூடிய அமைப்பை தன்னுள் வைத்திருக்கிறது. தனுசு ராசி அன்பர்களுக்கு 8ஆம் இடமாகிய கடக ராசியிலிருந்து எதிர்பாராத வகையில் நன்மைகளோ எதிர்பாராத வகையில் தீமைகளோ வருவதற்கு அமைப்பு இருக்கிறது. அதன் வகையில் உங்களுடன் இருப்பவர்களே, உங்களுக்கு நன்மைகள் செய்து கொண்டு இருக்கக்கூடிய நல்ல அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு மன கஷ்டத்தை தரக்கூடிய வகையில் 8வது வீடு வேலை செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் நீங்கள் செய்யக்கூடிய வேலையை, நீங்கள் செய்யக்கூடிய பணியை கவனத்தோடு செயல்பட வேண்டும். அன்பர்களே, உங்கள் வீட்டின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான், உங்கள் தனுசு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் சுபஸ்தானமாக இருக்கக்கூடிய 5ஆம் இடத்தில் அமர்ந்து உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். 8ஆம் இடத்தில் சந்திரன் சென்றாலும் குரு பகவானை நீங்கள் வழிபடும் பொழுது உங்களுக்கு அந்த பலன்கள், அந்த கஷ்டங்கள் குறைவதற்கு பெரும் உதவியாக இருக்கும். அன்பர்களே, மகரம் ராசி அன்பர்களே, கடகராசி என்பது சம சப்தஸ்தானம் என சொல்லக்கூடிய கலஸ்திரஸ்தானமாக அமைந்திருக்கிறது. ஒரு ஆணுக்கு பெண்ணையும் பெண்ணுக்கு ஆணையும் மகர ராசி அன்பர்களுக்கு குறிக்கக்கூடிய வீடு தான் கடகராசி. கடக ராசியில் இருந்துதான் மகர ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு திருமணம் அமைய இருக்கிறது. அன்பர்களே, உங்களது மனைவி வழியில் பொருளாதார மேன்மையை தரக்கூடிய வகையில் கடகராசியில் இருந்து இன்றைய தினம் உங்களுக்கு நற்பலன்கள் வர இருக்கிறது. அன்பர்களே, 10ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் உங்கள் வீட்டில் அமர்ந்து உங்களுக்கு தொழில் ரீதியாக பலன்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார். 10ஆம் இடம் என்பது விருச்சிக ராசியாக உங்களுக்கு அமைந்திருக்கிறது. அதாவது மகர ராசி அன்பர்கள் ஒரு வேலை தொழில் அமைய வேண்டுமென்றால் விருச்சிக ராசியில் இருந்துதான் அந்த பலன்கள் உங்களுக்கு வந்து அமையும். அந்த வீட்டின் அதிபதியே உங்கள் வீட்டில் அமர்ந்து தொழில் மற்றும் வியாபாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவும் தொழிலை அபிவிருத்தி செய்யக்கூடிய சிறந்த அமைப்பாகவும் உங்களுக்கு நற்பலன்கள் தர இருக்கிறார் செவ்வாய். கும்பம் ராசி அன்பர்களே, வெற்றி ஸ்தானத்தின் நற்பலன்கள் உங்களை நோக்கி ஓடி வந்து கொண்டிருக்கிறது. கும்பராசியில் பிறந்த அன்பர்கள் வெற்றி பெற வேண்டுமென்றால் அந்த வெற்றி கடக ராசியில் இருந்துதான் உங்களுக்கு கிடைக்கும். கடக ராசியின் அதிபதியே கடக ராசியில் செல்வதென்பது உங்களுக்கு சிறந்த நாளாக இருக்கும். அதாவது இன்றைய தினம் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எந்த வகையான சிறப்பான காரியங்களுக்கும் 6வது வீடு என்பது வெற்றியை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் இருக்கிறது. அன்பர்களே, உங்கள் வீட்டின் அதிபதியே உங்கள் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். உங்கள் வீட்டில் அமர்ந்து உங்களை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். இன்றைய தினம் என்பது உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகக்கூடிய சிறந்த நாளாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் உங்களது நீண்ட நாள் ஆசையாக இருக்கக்கூடிய இடம் வாங்க வேண்டும், மனை வாங்க வேண்டும், வீடு வாங்க வேண்டும், வண்டி வாகனங்கள் வாங்க வேண்டும், இது போன்ற உங்களது ஆசைகள் அனைத்தையுமே இன்றைய தினம் நிறைவேற்றித் தர இருக்கிறார் சனி பகவான். மீனம் ராசி அன்பர்களே, கடக ராசியில் இருந்து மீனம் ராசி அன்பர்களுக்கு புத்தியை தெளிவடையக்கூடிய தன்மையும் புத்தியை மந்தமாக்கக்கூடிய தன்மையும் புத்தியின் பேதளிப்பை தரக்கூடிய தன்மையும் கொண்டு வந்து தருகிறது இந்த காலச்சக்கரம். அன்பர்களே, 5வது வீடு என்பது சுபஸ்தானமாக அமைகிறது. மீனம் ராசி அன்பர்களுக்கு கடகராசி சுபஸ்தானமாக அமைந்து உங்களது குடும்பத்தில் மகிழ்ச்சியையும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய குழந்தை பாக்கியத்தையும் சிறப்பாக்கி தரக்கூடிய அமைப்பாக இருக்கப் போகிறது. அன்பர்களே, 5வது வீடு இது சம்பந்தமான தொழில்துறை, அதாவது கமிஷன், ஏஜென்சி, கான்ட்ராக்ட், இது போன்ற துறை சார்ந்து இயங்கக்கூடிய மீன ராசி அன்பர்களுக்கு லாபகரமான பலனை இன்றைய தினம் கொண்டு வந்து தர இருக்கிறார் சந்திரன். அதன் தொடர்ச்சியாக உங்களுக்கு இதுவரை இருந்து வந்த பொருளாதார நெருக்கடிகளையும் விளக்கக்கூடிய சிறந்த அமைப்பாகவும் இருக்கப் போகிறது. அன்பர்களே, உங்கள் வீட்டின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு 2ஆம் இடத்தில் மேசத்தில் அமர்ந்து கொடுக்கல் வாங்கல் தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்க இருக்கிறார். அதாவது கொடுக்கல் வாங்கலில் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் இருக்கிறது, இன்றைய தினம் கிடைக்கப் போகிறது என்பதை இன்றைய தினம் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறது.
அன்பர்களே, மீண்டும் ஒரு பதிவில் உங்கள் அனைவரையும் நான் சந்திக்கிறேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.